காமகோடி பீடத்தோட 60வது பீடாதிபதி ஸ்ரீ அத்வைதாத்ம பிரகாஷேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவளுடைய அதிஷ்டானம் அம்பிகாபுரம்ங்கிற கீழம்பியில் இப்போ நாம் இருக்கோம். உங்கள் பேர் என்ன மாமா? சிவராமன். இப்போ சிவராம சௌதரி சொல்லுவாங்க. சாமவேதம் பூரா அத்தியானம் பண்ணிருக்கேன். சாமவேதியா? சாமவேதி பூரா அத்தியானம் பண்ணி பரீட்சையெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிருக்கேன். எனக்கு வாத்தியார் வந்து கோனேரும் மகாலிங்க சௌதரின்னு பேரு. கோனேரி ராஜபுரம் மகாலிங்க சௌதரின் குரு. மகாலிங்க சௌதிகள். மகாலிங்க சௌதிகள் அவர் தான் உங்களுக்கு குருவா? பாடசாலை வந்து ஆனகட்டி மடத்துல இருந்து மடம் கட்ட. ஆனகட்டி தெரு மடத்துல இருந்த பாடசாலையில வாத்தியார்ட்ட அத்தியானம் பண்ணேன். வாத்தியார்ட்ட அத்தியானம் பண்ணிட்டு எனக்கு 60 எல்லாம் முடிஞ்சு போச்சு. 60ல் நீங்க முடிஞ்சு போச்சு. முடிஞ்சது வானகரம் கேம்பில் இருந்து அதுக்கு முன்னாடி வானகரத்தில் போய் பெரிய எல்லாம் தரிசனம் பண்ணி எல்லாம் பண்ணி மரத்தில் ஆனத்தில் பசு மாடு அவங்க பார்த்துக்கணும் பெரிய சொன்னா ஆள் உத்தரவு அதெல்லாம் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 63 ராமேஸ்வரத்தில் கும்பாபிஷேகம். ராமேஸ்வர கும்பாபிஷேகத்துக்கு நான் ஒன்று கூட படித்தோம். ராமேஸ்வரன் ஒருத்தன், ராகவன் ஒருத்தர், நாங்கள் 4 பேர் சாமியத்துக்கு போயிருந்தோம். மன்னார்குடி ஐயங்கார் 3 பேர் வந்திருந்தேன். அப்போ தான் பெரியா வந்து வேத ரட்ச இதுன்னு ஆரம்பித்து அண்ணாத்தேங்கரை கூப்பிட்டு அன்றைக்கி தான் ராமேஸ்வரத்தை ஆரம்பித்து எல்லாம் பண்ண சொன்னேன். பின்னாடி பெல்லாரே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்போ வந்து பணம் இல்லை. எங்கெல்லாம் செகண்ட் கிளாஸ் போட்டு அடுத்த அதை கொடுத்துட்றேன். 3 பேர் ஐயங்கார் வந்திருக்கா, இந்த ஐயங்காருக்கு போடுறேன், அவளை கண்டிச்சுருக்காரா பார்த்து வேலை ஐயங்காருக்கு போடுறேன்னு சொல்லி அவளுக்கு பாஸ்போர்ட்டு அவளுக்கு சம்பாவனை பண்ணேன். அப்போல்லாம் 1000 ரூபா சம்பாவனை. வேலை ஃபுல்லாக படித்து பூர்த்தியானவர்களுக்கு அது மாதிரி சம்மானம் கொடுத்தார். இன்னும் 3 பேருக்கு அடுத்த வருஷம் தரேன்னு சொல்லிட்டான். பெருசாக விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் 40 நாளைக்கு அப்பாவி சாஸ்திரி இருந்தார். இன்னும் 2-3 சாஸ்திரி இருந்தார். அப்பாக்குட்டி சாஸ்திரி அப்பாவி சாஸ்திரி. ஓஹோ சரி. அப்பாவி சாஸ்திரி காமாட்சியெல்லாம் பூஜை பண்ணியிருந்தார். அவர் பிள்ளை சேவத்துராமன் பேர் அவர் இருந்தார். அவர் கூட நீ ஒத்தாசை பண்ணு 40 பெரிய உத்தரவு பண்ணான். 40 நாளைக்கு அவர் கூட வந்து ராமேஸ்வரம் கூட வந்து அபிஷேகம்லாம் பண்ணி ஒத்தாசெல்லாம் பண்ணி நேரத்தையெல்லாம் போட்டு கொடுத்து 40 நாள் மண்டலாபிஷேகம் ஆச்சு. மண்டலாபிஷேகம் ஆன உடனே பெரியவா வந்து திருப்புலானிக்கு கிளம்பினான். திருப்புல்லானிக்கு புது பெரியா கிளம்பிவிட்டா. லாரி பஸ்ஸால் சுற்றின்னு போனால் 40 மினிட் சுற்றின்னு போனோம் அந்த ஊருக்கும். சரி. அப்போ போட்டில் போனான் பெரியவா. அப்போ பெரியவா என்ன சொன்னா, பெரியா பூஜை வரல அங்கேயே ராமேஸ்வரம் வச்சுட்டா. பூஜை வச்சு நான் ஒன்றும் குள்ளச்சீனியரும் பூஜை முறைக்காரர். குள்ளச்சீனி மாமா நம்ம சந்திரமொழியோட அப்பா. அவருக்கு நான் பூஜை முறை. அதுக்கப்புறம் வந்து ஜெயராமன் ஒருத்தன் திருவாரூர் பையன் ஒருத்தர் இருந்தான். திருவாரூர் ஜெயராமன். நாங்கள் 4 பேர் தான் இப்போ இருந்தோம். பாக்கி எல்லாரையும் அனுப்பிச்சுட்டான். உக்ரான சாமான்லாம் மட்டும் கையில் வச்சுன்னு பாக்கி எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டான். பெரியா போட்டு 1 மணி வரலும் வரல. அன்றைக்கி இருந்த கதையில் 1 மணிக்கு மேலே பெரியா போட்டு வரணும்னு எதிர்பார்த்தா உடனே பெரியா சொன்னான், நேவத்தியம் போகிறதுக்கு 6 இருக்கா ஒத்துணை இல்லையா, என்ன பண்ணுறது போ குலசேனுங்கிற கூட்டு கேட்டார். பூஜைக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடும். சந்தனம் அவ்வளோ வேண்டாம். ஏன்னா சந்தனம்னா பெரிய விட நேரத்துக்கு விட பெருசாக 3 உருண்டை 3 காலத்துக்கு அரைக்கணும். அந்த காலத்தில் பெரிய காலத்துக்கு அரைச்சி கொடுத்து பூஜை பண்ணணும். அவ்வளோ வேணும். முடிஞ்ச வரை உங்கள் சந்தனம் அரைச்சிட்டு நீங்கள் ஜெயராமனும் சேர்ந்து நேவேத்தியம் செய்ய போட்டுவிட்டான். அன்றைக்கி தான் பூஜை உள்ளுக்குள்ளே பூஜை கட்டில் நேவேத்தியம் போட சொன்னாங்க மகாபெரிவா. இது எந்த இடத்துல நடந்தது? ராமேஸ்வரத்தில் போட்டு வரலன்னு அங்கேயே பண்ணிட்டு தங்கிட்டா. அன்றைக்கி அங்கே என்ன ஆச்சு, எனக்கு உடனே இது பண்ணி சாதம்லாம் வெடிச்சு எல்லா சாதம் நேவேத்தியம் பண்ணி கொடுத்து சாம்பார் பக்கெட்டு எல்லாம் சாமான்லாம் வச்சுட்டேன். நானும் ஜெயராமன் தான் சேர்ந்து நேவேத்தியம் போட்டு கொடுத்து பூஜை மேலையும் பார்த்துட்டு மறுநாள் அந்த 3 கலப்பு சேர்த்து பண்ணிட்டு ராத்திரி 6 மணி மேலே போட்டு வந்தது. அப்புறம் திருப்பி அன்றைக்கி பெரியா போனேன். அங்கே அப்போ பேசுகிற மறுநாள் அங்கே பூஜை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நல்லா அப்படியே இருந்தேன். பெரியா கூடியே எனக்கு பூஜை முறை போடு, இதுவாக கூட எனக்கு ஒத்தாசை பண்ணு அப்படின்னு சொல்லி மடியெல்லாம் பண்ண சொன்னேன். பெரியவாளுக்கு பூஜை முறை போட்டேல? சந்திரமணேஸ்வருக்கு பூஜை முறை போட்டேன். பெரியவாளுக்கும் படி வேலை பார்த்துருக்கேன். எல்லாம் பண்ணேன். பெரியவாளுக்கு கடைசியில் விழுப்புரம் ரொட்டி அன்னபட்சியம் பண்ணி போட்டிருக்கேன். விழுப்புரத்துலையா? சேப்பூர் ராமூர்த்தி இருந்தார். இருக்கார். அவர் வந்து பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு பெரியவாள் வந்து அத்தியானம் பண்ணவா, அதாவது பெரியவாளுக்கு பிக்ஷை பண்ணணும் கணக்கு வச்சுருந்தேன். பெரிய பொண்ணை கிடைக்க வேண்டி அவரை கேட்டுட்டு எனக்கு பிக்ஷை பண்ணுன்னு சொன்னேன். அப்போ அன்னபிக்ஷையெல்லாம் எல்லாம் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கிருஷ்ணாபுரம் வெங்கட்ராமத்தை பண்ணியிருந்தார். கிருஷ்ணாபுரம் வெங்கட்ராமையர் பிரிங்கியுடைய மாப்பிள்ளையா? மாமனார் இருந்தார். அதுக்கப்புறம் பிக்ஷை சேப்பராமதி கேட்டு பெரியாருக்கு பிக்ஷை எல்லாம் பண்ணியிருந்தேன். அன்னபிக்ஷையெல்லாம் பண்ணி போட்டுன்னு அப்படி இருந்தோம். அப்படியே ராமேஸ்வரம் நேராக வந்து அந்த காலத்துலலாம் பெரியவா அன்னபிக்ஷையே சாப்பிடுவாளா? அன்னபிக்ஷை தான் சாப்பிடுவா. அதுக்கப்புறம் தான் பொறி எடுத்துட்டு எல்லாம் சரியாக இருந்தால் எடுத்துட்டா. அப்புறம் சரி. அதனால் இப்போ அன்னபிக்ஷைலாம் பண்ணி போட்டு அங்கேருந்து மதுரையில் கும்பாபிஷேகம். அப்போ
மதுரை கும்பாடத்துக்கு பெரிய அங்கேருந்து வந்துட்டேன். அங்கே நாராயணபுரம்னு மதுரை பக்கத்தில் நம்ம நாராயணபுரத்தில் இருந்தா குஞ்சியர் காரோடைய குஞ்சியர்னு அவர் தான் இருந்தார். அந்த இடத்துல பார்த்துருந்தார். அங்கே பூஜை, அங்கேயே வியாச பூஜை எல்லாம் நடந்தது. பெரியார் என்ன பண்ணாங்கன்னா என்ன பூஜை மேலே போடணும், காலம்பர ருக்வேத அபிஷேகம், மத்தியானம் எஜுர்வேத அபிஷேகம், சாயந்தரம் சாமவேத அபிஷேகம், அது மாதிரி 3 காலத்துக்கு 3 அபிஷேகம் பண்ணேன். சந்திரமௌலீஸ்வரர் இருக்கா அப்பா. அது மாதிரி சாயந்தரம் சாமியம் சொல்ல சொன்னேன், காலம்பர ருக்வேதம் சொல்ல சொன்னேன், மத்தியானத்தில் எஜுர்வேதம் சொல்ல சொன்னேன். யார் பண்ணுவா? நீங்களே வா பண்ணுவா பூஜை. நாங்கள் பாராயணம் தான் பண்ணுவோம். நீங்க அதான் நீங்க பாராயணம் பண்ணுவது பூஜைக்கு சாமான்லாம் எடுத்துக்கிட்டு ருக்வேதம் யாரும் சொன்னா? யாரோ சொன்னா இருந்தா சொன்னா. நீங்க சாமவேதம் சொன்னீங்களா? எஜுர்வேதம் மத்தியானம், அதாவது பூர்வேனா ருக்வேதம், மத்தியானத்தில் எஜுர்வேதம், அஸ்தமயத்தில் சாமவேதம். சரி. அப்படி அபிஷேகம் பண்ணிருக்கேன். 3 கிழமை நாராயணபுரம் 45 நாளைக்கு பண்ணிருக்கேன். அது வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தவிர அபிஷேகம் பண்ணிட்டு உடனே அந்த வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பௌர்ணமி அபிஷேகம் அதெல்லாம் பண்ணுவேன். சரி. அப்புறம் நகரத்தில் நடந்தது. அப்புறம் பெரியார் கூடயே அப்படியே வந்துட்டேன். வந்து அப்புறம் கிருஷ்ணாபுரம் நேஷனல் காலேஜில் பெரியார் தங்கியிருந்தேன். ஆமாம். நேஷனல் காலேஜ் சிந்தாமணி படுத்து அப்போல்லாம் பல்லாக்கு தான் பெரியார் போவேன். சிந்தாமணி போய் குடிக்காமல் 4 மணிக்கு பல்லாக்கில் போவேன். போய் சாணம் மட்டும் வந்துடுவா. பெரிய காட்சம் மூணும். அப்போது யாகசாலைலாம் பார்த்து சொல்லி யாகசாலையில் நீ எல்லாம் பண்ணிருந்தேன். யாகசாலைக்கு நேரத்திலாம் போட்டு யாகசாலைலாம் பண்ணி நவராத்திரியெல்லாம் பண்ணியிருந்தேன். நவராத்திரியெல்லாம் பண்ணியிருந்தேன். அப்புறம் அப்படியே பெரியார் கூடியே நேரத்தின் விட்டு அப்புறம் பெரியாருக்கு வந்து எல்லாம் பண்ணி சாணங்கள்லாம் பண்ணி வச்சு சாணங்கள்லாம் பண்ணும்போது மடியெல்லாம் பார்க்கணும். பசங்கள்லாம் பூஜை மடியெல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் செஞ்சுருந்தேன். அப்போது அதுக்கப்புறம் வந்து நேரம் அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து 1960 75 76 65 63லேருந்து 75 63 75 தான் இருக்கும். ஆமாம். கும்பாபிஷேகம் அப்படியே பெரியவா தேகம் எப்படி இருக்கும்? அப்போ சாரமாக இருந்தேன். 10 நாளைக்கு காய்ச்சல் போகணும். தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டேன். அப்படியா? பேசவும் மாட்டேன், கையும் காமிக்க மாட்டேன். அப்படி ஒன்றும் சாப்பிடவும் மாட்டாளா? இப்போ நவராத்திரி 10 நாளைக்கு ஒன்று உபவாசமா? அப்படி இருந்திருக்கு அந்த காலத்தில். பாடி ஆசைப்படத்தோட சரி, அவ்வளோதானே. காலையில் ஒன்றும் சாப்பிட மாட்டேன். கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேன். அது 10 நாளைக்கும். விஜயதசமி சதய பூஜை விஜயதசமி அன்னைக்கு அதுக்கப்புறம் தான் பிக்ஷை பண்ணுவேன். அப்படியா? அப்படியே நேராக மேலே இருந்தே வந்து. ஆனால் ஒரு பூஜை கீஜை ஒன்றும் குறையாது. ஒன்றும் குறையாது. அதெல்லாம் இல்லை. புது பெரியா இருந்தால் கூட பெரியவா நவராத்திரியும் போது அம்பாளுக்கு எவ்வளோ சஹஸ்ரநாமம் பண்ணுவா? பெரியவா நவாவரண பூஜை பண்ணுவாங்க. நவாவரணம் பண்ணுவா. சஹஸ்ரநாமம் ஒன்று தான் பண்ணுவா. நவாவரண பூஜை தினம் ஒன்று இப்பவும் உண்டு. அப்படியா? பௌர்ணமிக்கு இதெல்லாம் நவாவரண பூஜை உண்டு. மடத்தை புதுக்கிறேன் இப்போ பண்ணியிருக்கேன். அந்த காலத்தில் பண்ணியிருந்தேன். அப்படியே பிக்ஷை பண்ணி அப்போ மடம் கட்டலை, காஞ்சிபுரம் மடம். அப்படியே ஊரெலாம் செத்துட்டு அப்படியே காஞ்சி நல்லா போய்ட்டு விழுப்புரம் பாடசாலை வந்து தங்கியிருந்தேன். படித்த இடத்துல விழுப்புரத்தில் தான் பெரியவருக்கு வேத்து கடுப்பு மாதிரி வேத்து கடுப்பாக வந்துடுச்சு. சரி. அப்போ சேப்பராமதி கூண்டு அந்த கிருஷ்ணாவரம் கூண்டு சுண்டை கேக்கண்டிக்கே வடுத்து எனக்கு மருந்து போடுறதுக்கு அதை கேட்டு பண்ணி கொடு, பிக்ஷை பண்ணி கொடுத்தோன்னா அது மாதிரி அப்போ அந்த காலத்தில் அப்படி பண்ணிருக்கோம். அப்புறம் அப்படியே கூட வந்து காஞ்சிபுரம் வந்தாச்சு. காஞ்சிபுரம் வந்ததும் அப்புறம் பெரியார் கூடயே இப்படி இருந்தேன். நீ வேதம் படிச்சிருக்க, நீ வேதெல்லாம் படிச்சுட்டு இப்படியே குழந்தை என்ன பண்ணுறது பிரயோகம் கற்றிக்கிறேன். நான் அதுக்குள்ளே நான் திருப்பியில் அண்ணாச்சியில் வந்து மடத்துக்கு வந்திருந்தேன். அப்போ எஜுகூட்டி ஆஃபீஸர் ஈவோ இருந்தேன். நான் திருப்பி 15 வேணும் அவர்கிட்ட சொன்னேன். உடனே நாளைக்கே வந்துடுன்ட்டார். ஆர்டரே வேண்டாம், நீ பெரியவாள் அத்தியாமிட்டுக்கு உடனே வந்துடுன்னார். அப்போ நான் பார்த்தேன் பெரிய என்னை கூப்பிட்டு மைக்கில் போய் திருப்பி எல்லாம் சொல்லணும். அங்கே போய் எல்லா காலையும் விடும். இனிமேலாம் எங்கள் பாடசாலை படிச்சுட்டு போகக்கூடாது அப்படின்னாலா? ராமசாமி சரவணன் வாத்தியார் இருந்தார். சரி. அவரை விட்டு போய் சரவணன் வரலன்னு சொல்லுவோம் அப்படியே அப்படி சொல்லிட்டு வந்துட்டார். அவர் போய் சொல்லிட்டு 20 பேர் சம்பாவனையும் வந்துட்டார். ராமசாமி பாடசாலை நிறைய சிக்ஷா உண்டாக்கியிருக்கார். அவரும் மடத்துல புதுவாக கொஞ்ச நேரம் பிக்ஷை கட்டை பண்ணி இப்படி இருந்தார். பூஜை கட்டில் எல்லாம் சொல்லியிருந்தார். அம்பியில் இந்த மாதிரி வியாச பூஜை, இந்த இடத்துல தெருவுக்குள்ளே வியாச பூஜை, நவராத்திரி, இங்கே அக்ராரத்துக்குள்ள குளம் வெட்டி எல்லாம் நடந்தது அம்பிக்குள்ளே. இந்த அம்பிகாபுரத்தில் அக்ராரத்தில் பெரியவா எவ்வளோ நாள் தங்கியிருந்தா? ஒரு வியாச பூஜை பண்ணிருக்கேன், நவராத்திரி பண்ணிருக்கேன். ஒரு வியாச பூஜை அங்கே பண்ணியிருக்காளா? நவராத்திரி பண்ணிருக்கேன். வசந்த நவராத்திரி இங்கே குளம் வெட்டி பெரியவா அதில் ஸ்நானம் பண்ணியிருக்காளா? ஸ்நானம் பண்ணணும். அது சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருவாளா? சிவன் கோயில் அங்கேயே குளம், அக்ராரத்துக்குள்ளே சின்ன குளமாக விட்டுட்டு. சரி. விட்ட சொல்லி அங்கே ஸ்நானம் பண்ணி எல்லாம் பண்ணி முடியாது. சந்திரமௌலீஸ்வரர் பூஜை எல்லாம் இங்கே தானே? யானை, குதிரை, ஒட்டகம் நடந்தது. முதல் ராத்திரி நடந்தது. யானை, குதிரை, ஒட்டகம், மாட்டு வண்டி தான் ஜாஸ்தி இருந்தது. மாட்டு வண்டி இருந்தது. பெரிய இந்த அதிஷ்டானத்துக்கு வருவாளா? இங்கேயே உட்காந்து நல்ல பெரிய காடாக ஒரு இடுப்பு மாலை ஒரு ஆள் மட்டும் காடாக இருந்தது. இந்த காட்டை பெரிய வந்து உட்காந்து அம்பியில் கிணறு இருந்தது. இந்த அதிஷ்டானத்துக்கு ஒரு கிணறு இருந்தது. அங்கேயே படுத்தது எல்லாம் சொன்னால் இப்போ ஸ்ரீகண்டம் பாடுலாம் பாம்பு பூச்சிலாம் இருக்குது. இப்போ பெரிய அதிஷ்டானத்துக்கு படக்கூடாது. சிவங்கோயிலுக்காக கூட்டிட்டு போனான்.
அப்படியா? அப்புறம் காட்டெல்லாம் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளே ஒரே காடாக இருந்தது. இது பூஜைக்கு ஆள் வச்சு பூஜையெல்லாம் நடந்துருந்தது. அப்படியே பூஜை கொஞ்சம் நாளைக்கு நடந்துருந்தது. நான் அப்படியே இருந்துட்டு கொஞ்ச நாளைக்கு ஏலூரில் பெரிய கேம்ப் பூஜை இருந்தது. ஏலூர் ஆந்திரா ஏலூரில். அப்போ நான் பெரியாக்கு சொல்லிட்டு 4 வருஷம் எனக்கு பாடசாலையே வேண்டாம், அப்படியே ஒரு கடை வைக்கணும். சின்னகாந்தில் செட்டுத்தூர் கடை வச்சுருந்தேன். அதில் 7 சன் பிக்கிள்ஸ் ஊர் அதெல்லாம் வியாபாரம் பண்ணியிருந்தேன். இப்போ சரி. அப்புறம் ஏலூர் போனதுல பெரிய என்னை கூப்பிட்டு அந்த ஊர் பிரமுகெல்லாம் வச்சு எனக்கு கடை என்கிட்ட ஒரு இறச்ச போட்டு கடையெல்லாம் கட்டி சோடா பழம் உடைக்கிறியா போதையா வரியா அப்படி இப்படி சொல்லி எத்திட்டுனாளா? அப்புறம் கூட்டி சமாதானப்படுத்திட்டேன். வெளில ஓடி இருந்துட்டு அப்புறம் சமாதானம் பண்ணி எல்லாம் பண்ணேன். சரி. உடனே கடையை எடுத்துட்டேன். எடுத்து இந்த சங்கர ராமத்து காமாட்சி வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டேன் கடையை. சரி. அவன் அப்புறம் அவன் வியாபாரம் பண்ணியிருந்தான் சங்கர ராமன். சரி. அவன்கிட்ட கடையை நான் கொடுத்துட்டேன். அப்படியே கொஞ்சம் இதாக பெரியவங்கச்சிக்கு வந்தேன். தேவன் பார்த்த பெரிய கேம்பு. அங்கே போய் 1 மணி நேரம் பாராயணம் பண்ணணும். பாடசாலை படித்தவன் எல்லோரும் தேவன் பார்த்து அப்படி போய் பாராயணம் பண்ணிட்டு அங்கே கேம்பில் இருந்து எல்லாம் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி 5 வருஷம் இப்படி போச்சு. அவங்க பிரேவங்கத்தி மாலினி சொல்லிட்டு படம் பிரேவம் கற்றி கொடுத்தாரு. கொஞ்சம் பிரேவம் தெரியும் எல்லாம். வேலைகளாம் நிறையா கத்தினெல்லாம் இப்போல்லாம் பாய் மறந்து போச்சு. இதுக்கு இப்போது எல்லாம் கத்தினு எல்லாம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பெரியவா வந்து தேம்பாத்தில் இருக்கும்போது திருவாரூர் வெங்கட்ராமன் இருந்தார். வெங்கட்ராம சாமியில் அப்புறம் சன்னியாசி வாங்கிட்டு போனார். அவர் நான் 2 பேரும் சேர்ந்து பெரியா வந்து லைட் பவர்லாம் அவர்கிட்ட கொடுத்தாச்சு. அது கூட இருக்கக்கூடாது. புதுப்பேட்டை கொடுத்து அவள் தேம்பாத்தில் தனியாக இருந்தா. இங்கேருந்து 1 மணிக்கு வெயிலில் பெரியாரை பார்க்க வருவா. நான் என்ன பண்ணுறதா அவளாம் வெயில் சும்மா போக சொல்கிறதா? எங்கடா போய் சாப்பிடா? படத்துக்கு என்ன போகணும்? அவள் ஊருக்கு போடுவா. அதனால் நீயும் திருவாரூர் வெங்கட்ராமன் சேர்ந்துட்டு ஒரு பொங்கல் வச்சு போடு, இல்லைன்னா ஒரு சாம்பார் சாதம் பண்ணி தயிர் சாதம் பண்ணி இலையில கொடுத்து அவள் சாப்பிட்டோம். பரவாயில்லைங்களா? ஆமாம். பெரிய கீத்து கொட்டாக இருந்தது. வேறு ஒன்றும் கிடையாது. அது மாதிரி வரவாகலாம் சாதம் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்போ பெரிய என்னை கூப்பிட்டா. அமாவாசை பற்றி வெளியில் போவேன். ஒருத்தரை கூட போயிருந்தேன். ஏடா அமாவாசை வந்து போக வேண்டாமான்னா, நான் 5 மணிக்கு போகணும் அப்படின்னு. 5 மணிக்கெலாம் அமாவாசை பண்ணக்கூடாதுப்பா. 5 மணிக்கெலாம் 9 மணிக்கு பண்ணணும். ஒன்று வேலை பண்ணி கூப்பிட்டு நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். சைதாப்பேட்டையில் ஒரு சாஸ்திரம் இருந்தால் அவாத்துக்கு போடுவோம் மாநகராத்திரி. நானும் 5 மணி தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வேலை பண்ணி சொன்னார். நானும் பெரியதாக சொன்னேன், வாண்டான விட்டு விட்றேன், வரல ஹோட்டல் வச்சுருக்கா, ஹோட்டல் தோணே இட்லி சாப்பிட்றேன். அப்பாவுக்கு 2 எல்லாம் நினச்சி போட்டால அதுக்காக நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி சரி போ அப்படின்ட்டு கை ஆட்டிவிட்டேன். இல்லைன்னா அதுவும் இல்லாமல் போயிடும். அவன் எல்லாம் பண்ணியிருந்தேன். அப்புறம் காஞ்சிபுரத்தில் இருந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பெரியவா வந்து சித்தியாரத்துக்கு ஒரு 5-6 மாதம் முன்னாடி சொல்லலாம் முடியும். சொல்லுங்க. 5-6 மாதம் முன்னாடி நான் இப்போ மடத்தில் பெரியார் இருந்தால் எந்த தேம்பாத்தில் இருந்தால் அப்புறம் மடத்தை புதுப்பேரை கூப்பிட்டு அந்த அம்பியில் பூஜை ஒரு 6 மாதம் நின்று போச்சே. புதுப்பேரை கூப்பிட்டு கேட்டேன். அம்பியில் பூஜையை உத்தரம் பண்ணவே இல்லை. நான் ஒரு 5-6 மாதம் உத்தரம் பண்ணலாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னா. அப்போ இவன் சொன்னேன், அந்த கோயில் குறுக்களே வச்சு பண்ண சொல்லுவேன், ஏதாச்சும் பண்ண சொல்லலாம். ஐயோ அவெல்லாம் கூடாது, நம்ம மடத்துக்கு மூலமாக ஒரு சாஸ்திரத்தை பண்ணணும், அதை ஏற்பாடு பண்ணு அப்படி பெரிய சொன்னேன். அப்போ நான் வந்து காமாட்சி ஊரில் நடுப்புற திருப்பி ஸ்கீம் வேண்டு பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு ஆர்டர் தரமாட்டேன்ட்டான். ஆர்டர் ஆந்திராவில் போட்டான். அப்புறம் பாலபிரியாலாம் வந்தா கண்ணூர் யாத்திரை. பாலபிரியாவுக்கு பிக்ஷைலாம் பண்ணிட்டு கண்ணூர் வரலும் போனேன் கூட. பாலபிரியாவுக்கும் பிக்ஷை பண்ணி வச்சிருக்கல. கண்ணூர் நான் சேதுராம சாஸ்திரர் ஒரு 5-6 வாத்தியாரம் பெரியவாக பாடம் சொல்லுவா. போலவ ராமசாஸ்திரிகள், வைத்திய வெங்கடசுபா சாஸ்திரிகள், எஸ்ஆர்கே எல்லாம் கூட வருவா பெரிய பாடம் சொல்றது கண்ணூர் யாத்திரை போகும்போது. அப்புறம் அது கொஞ்ச நாளைக்கு பண்ணி நான் கூட பண்ணுவேன். புது பிரிவாளுக்கும் பிக்ஷை பண்ணி வச்சிருக்கல. பண்ணிருக்கேன். அப்படியா? இப்ப மகாபிரிவா, புது பிரிவா, பாலபிரிவா 3 பேருக்கு பிக்ஷை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் பெரிய மட்டும் கண்ணூர் போகும்போது கூட போனோம். உடனே போன வேலை எல்லாரும் அனுப்பிச்சிட்டா பெரியவா. அப்போ பெரிய மேஷம் ஆரம்பிச்சா. நல்லா முருகண்ணா வாஞ்சினார் ஜானகிராமையர் பெரிய மேஷம்லாம் கூட அனுப்பிச்சா. அவளை ஜாக்கிரதை அடிச்சும் போனோம். மாட்டுக்கட்டையை கோயிலில் தங்கணும். அப்போ கட்டில் பல்லாக்கு இருந்தது, அதை கூட போனோம். அவள் ரேணி குண்டா தாண்டி ஊரெல்லாம் அதில் பல்லாக்கில் நடந்து தான் போனோம். அப்புறம் பல்லாக்கில் போனோம். ஊரெலாம் போய்ட்டு வந்து கண்ணூரை விட்டு திரும்பி வந்தாச்சு. திரும்பி வரும்போது அவங்க காவேரி பக்கஞ்செல்லாம் வந்து சேர்ந்துட்டா, மரத்துக்கு வந்துட்டா. அப்போ என்ன கூப்பிட்டா, நீ காமாட்சி. அப்போ வந்து பாலபிரியோட சொல்லி வெங்கடேஸ்வர அவனுக்கு ஆந்திரா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவங்க நம்பர். அவன் வந்து பெரியாட்ட வந்து அடிக்கடி அது மாதிரி போட்டால் கேன்சல் பண்ணிட்டாங்க ஆர்டரை. இங்கே காமாட்சி உங்களுக்கு போட்டு கொடுத்தாரு மடத்துக்கு கோவில் எப்பாடு வேக போட்டு கொடுன்னு. அப்போ நீ காமாட்சி மலையை போட்டு கொடுத்துட்டான். ஒரு 6 மாதம் ஆச்சு.
அது திருப்பி சாங்ஷன் பண்ணிட்டான். அப்போ பெரியவாளுக்கு இந்த கடலை எல்லாம் அரிசி கட்டி கொடுத்தேன். சீக்கிரம் ஒத்தாசை பண்ணியிருந்தேன். பெரிய ஒரு வழியை நடுவர் பார்க்க வந்துட்டாருன்னு என்னை வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க, நீ அதுக்கு இனிமேல் ஒன்றும் பண்ணக்கூடாது, கோயிலை ஏமாற்றப்படாது பெருமாளை அப்படின்னா போய் பழம் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி இஸ்கம் பழம் பண்ணேன்னா அப்போ 300 கொடுத்தேன். அப்புறம் 500 கொடுத்தான். நான் அம்பி கண்ணுபாடிகள் மடத்து வாத்தியார் சந்திரவாத்தியார் 3 பேர் பண்ணியிருந்தோம் காமாட்சி கோயிலில். டெய்லி 1 மணி நேரம் பாராயணம் பண்ணுமா? காம்பேர் போட்டுருந்தேன். இப்போ பெரிய ஐயோவை கூப்பிட்டு அன்றைக்கி பூஜைக்கு போனோம்டா, மத்தியானம் மட்டும் பண்ணுவான் அப்படின்ட்டு. சரி, அப்படி போயிருந்தேன். அப்புறம் பெரியவா அம்பியில வந்து கூட்டி அப்படி பார்த்து வாத்தியார் கிடைக்கிறேன்னா அனந்த வாத்தியார் இருந்தால் நாகசாமி குருக்கெல்லாம் இருந்தால் அதெல்லாம் கூட்டு புதுப்பிரியா காட்டேன். அதெல்லாம் கூட மடத்து மனுஷன் பூஜை பண்ணணும், மடத்தை சாணம். அப்புறம் என்ன கூட்டா, நீ சைக்கிள் வச்சிருக்கீங்க வச்சிருக்கேன், எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு சொம்பு ஜலத்தை விட்டு அதில் பதவி எழுதி மட்டுவான், ஆற்று சாயம் கொண்டு அப்படின்னால சைக்கிள்லே போய் எழுதி மட்டுவான். பெரியவாளே சொன்னால பெரியவா சித்தியாரத்துக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி சொன்னால இருக்கும்போது பெரியவா 6 மாதம் சித்தியாரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த பேசும்போது என்கிட்ட சொன்னேன். அதுலேருந்து நான் அம்பிக்கு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு 23 வருஷம் 20 வருஷம் அப்பா அம்பி பெரியவாளை காப்பாற்றிட்டு. அதே இப்போ வந்து மொப்பட்டு வச்சிருக்கல, மொப்பட்டில் வந்துட்டு அப்பா தெரியும். அங்கேருந்து குடம் தண்டை கட்டடம்லாம் கிடையாது. ஆமா ஆமா, இதெல்லாம் இந்த அதிருத்தும் போது தானே கட்டித்து. இது மட்டும்தான் இருந்தது. ஆமா, உள்ளுக்குள்ள அது காட்டெல்லாம் அடிச்சு உள்ளுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு அப்படி போயிட்டு இருப்பேன். அது மாதிரிலாம் பட் எதாவது செஞ்சுருக்கேன். அது மாதிரி பெரிய காலத்தில் அவள் கூட யாத்திரையெல்லாம் கூட பல்லாக்கெல்லாம் ஓடி இருக்கேன். அங்கே இதெல்லாம் ஓடி இருக்கேன். எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். இழுப்பா எல்லா ஊரும். அப்புறம் சகாபாடி அங்கெல்லாம் போயிருக்கேன். ஆராதனைலாம் கூட சமையலாம் பண்ணி. பெரியவா அவங்கள வந்து ஒரு தடவை கோச்சின்டான்னு சொன்னேன். இந்த கடை வச்சதுக்கு அதெல்லாம் எடுத்து வேற எப்பயாவது கோச்சின்னு இருக்காளா? சட்டையே வரும், அதாவது சாரமாக கோச்சிப்பா சரியா போகும். சரியா போயிடும். உடனே இந்த அம்பிலேயே நானும் ஜெயராமன் இருந்தோம். நானும் ஜெயராமன் இருந்து இந்த கொத்தவங்களில் சாமி பண்ணியிருந்தேன். கொத்தவங்களில் சாமி பண்ணியிருந்தேன் பெரியவா. புதுப்பிள்ளைக்கு தனி மெடிசன் ஷேப்பாக இருக்கும், இவளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், கருப்பாக இருக்கும் மெடிசன். அந்த வேட்டியை மாற்றி வச்சுட்டான் ஜெயராமன் வேணும்ட்டு. சரி, அதை நான் பெரியார் எடுத்து கொடுத்தேன். ஐயோ இல்லை மேலே கொடுத்தேன்னு வேட்டியே வேணா நானே துவச்சி நானே சாமி நானே கட்டி அப்படி கட்டியிருந்தேன். ஒரு 10 நாளைக்கு அப்படியா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க படிக்க. அப்படிதான் பண்ணேன். அப்புறம் காலையில் வந்து உடனே திரும்பிடுவான். அப்புறம் சீக்கிரம்னா நான் ஒருத்தன் சொன்னேன். அப்புறம் ஒருத்தன்னு சொன்னேன். இது மாதிரி மாற்றி வச்சுட்டான் ஜெயராமன். அவனுக்கு கொஞ்சம் ரெண்டாங்கட்டான் பாவம். அது மாதிரி பண்ணிட்டான். இது மாதிரி பெரியாருக்கு எல்லாம் சொல்லி பண்ணிட்டு அந்த காலத்தில் பெரியவா உங்களுக்கு சொப்பனத்தில் வந்திருக்காளா? நிறைய வர அடிக்கடி போட. அப்படியா? இப்போ இதே அப்படியில அண்ணா தானம் பண்ணுறேன். அப்படியே வியாழக்கிழமை 3வது ஞாயிற்றுக்கிழமை நீங்களே உங்கள் சொந்த இதில் கொடுக்குறேன். கொண்டு வரேன். சரி, பண்ணுவேன். 200 வயசு ஆகும் கொடுக்குறேன். அப்படியே 8 மாதமாக கொடுக்குறேன். அப்பாடி பெரியவாளுக்கு பிடிச்ச காரியம் இல்லையா? பெரியவாளுக்கு யார் வந்தாலும் சாப்பாடு பண்ணணும். அதே போடுறப்போ ரொம்ப சந்தோஷம் மாமா. இப்போ வேலை சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த பெரியவர் அவர் புள்ள கண்ணன் ஏஜென்ட்டு. அவர் வந்து ஸ்மார்ட்டாவில் பார்க்க மாட்டார், பல்லாக்கில் போகிற வேலை பார்க்க மாட்டார். தாத்தாச்சாரி வம்சத்தில் சேர்ந்தவர். சரி, பெரிய வயசு கூட பக்கெட்டை போட்டு பொண்ணு கோயிலில் பேச பண்ணியிருந்தேன். அவருடைய பொண்ணு கண்ணும் தெரியாது, வாய் பேச வரா போது டெய்லி பெரியவாட்டை 45 நாள் மேலே வந்து 10 பார்க்க நசுக்காம பண்ணிட்டு பெரியவாளை பார்த்து கேட்டிருக்கா. பெரியவா வந்து விஷம் கொடுத்து தேனில் தள்ளி நாக்கில் தள்ளி வச்சுக்கோ, அதில் சிலைப்படி சரின்னு சொல்லியிருக்கா. கடைசியில் அதெல்லாம் ஒன்றுமே ஆகலை. அப்புறம் உனக்கு ரொம்ப அழுதா பெரியவாட்டுக்கு. பெரிய ஒரு 6 மணி நேரம் அப்படி இருக்க சொல்லிவிட்டு ஒரு ஆப்பிளை கையில் வச்சுட்டு அப்படியே கையில் ஒன்றே இருந்துட்டு அந்த ஆப்பிள் பழத்தை இப்போ ஸ்ரீகண்டம் பாலூர்லாம் இருந்தாங்க கூட. ஸ்ரீகண்டம் உள்ளே எடுத்துருவாங்க ஆப்பிளில் கையிலே வச்சு கோட்டை ஜெபக்கெல்லாம் பண்ணிருக்காங்க. அதுதான் அந்த குழந்தை கையில் கொடுத்தேன். ஒரு 5 நிமிடம் ஒரே பேச மட்டும் அப்பா அம்மான்னு பேச ஆரம்பிச்சு. நீ படிச்சு உத்தியோகத்தில் அப்படியா? ஆனால் அவர் தாத்தாரெல்லாம் பெரியார்கிட்ட பிடிக்காது. நீங்கள் சுவாமிகள் வந்து கீழம்பியில் அம்பிகாபுரத்தில் வயல்களுக்கு நடுவில் தான் இருக்கார். இது அம்பிகாபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பிகாபீரீஸ்வரர் சிவன் கோவில். ஒரு காலத்தில் ராஜா சாசனம் இருக்கான். 350 ஏக்கர் காமகோடி மடத்துக்கு ராஜா கொடுத்த நிலங்கள். இப்போ இதெல்லாம் கைமாறி போயாச்சு. இந்த இடம் மட்டும் இப்போ மடத்துக்குன்னு இருக்குது.
ஏக்கரில் 30 ஏக்கருக்கு டாக்குமெண்ட்ஸ் கிடச்சிருக்கான். அது கிட்டத்தட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறதுனால அது திரும்பி வரத்துக்கு ஒரு சான்சஸ் இருக்குங்கிற